வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்றைய மனிதனுக்கு தேவை. சும்மா வெறும் நீள அகலங்களை மட்டும் அது சொல்வதில்லை, வாழ்க்கையின் அத்தனை தன்மைகளையும் அது சொல்லுகிறது. வீடு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் சொந்த வீடு தான் வாஸ்து பார்க்கணும், வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பூமியே நமக்கு ஒரு வாடகை வீடு தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் ஒரு வீடு என்பது ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பூமி எப்படிப்பட்டது என்றால், இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் சுகமாக நலமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு சில வீடுகளுக்கு குடிபோன பிறகு, சில இடங்களில் வீடு கட்டிய பிறகு அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடான விஷயங்கள் அவர்களை பாதிக்குது. இப்போ உதாரணத்திற்கு, உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிராணசக்தி, உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி குறைந்து போனாலோ அதிகமாக வெளியேறினாலோ நமக்கு பிராண தட்டுப்பாட்டின் காரணமாக நோய் வருகிறது. இதுதான் அடிப்படை உண்மை. அதே போல் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகள்லையும் வாஸ்து வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்கிறது? பிராணசக்தி போக்கு ஏற்படும் போது உடல் அதனை இயல்பாகவே அறிகிறது. இப்போ நம்ம தாகமாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது தண்ணீரையும், பசிக்கும் போது உணவையும் நாம் நாடுவது போல், உடலுக்கு பிராணசக்தி தேவைப்படும் போது நாம் என்னன்னோம், அது சோர்வையும் களைப்பையும் நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறது. தூக்கம் தானாக மறைஞ்சு போகுது. சில வீட்டில் படுத்த தூக்கம் வரமாட்டேங்குது, ஒலட்டுது. ஆமாம், அப்போ பசியின்மை தோன்றுகிறது. சரியாக மலஜலம் கழிக்கிற முடியல, டாய்லெட் பாத்ரூம் சரியாக போகலை. இது மூலமாக மூளை தெளிவற்று போகிறது. இதனால் நோய்களுக்குரிய வருவதற்குரிய குறிகள் நமக்கு தென்படுகிறது. அப்போ அது அப்படியே வீட்டில் குடியிருந்தோம்னா நாள்பட்ட நோய்களாக அது மாறிவிடுகிறது. அப்போ தானாக அந்த சக்தியை ஒரு வீடு ஆனது வீட்டுக்குள் நம்ம அடைபெற்றிருக்கிற பொழுது வீடு பிராணனை உற்பத்தி செய்யணும். இங்கே இருக்கிற கான்செப்டே அதான், வீடு பிராணனை உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்த பிராணனை அந்த வீடு சாப்பிட்டு விட்டு மீதி உள்ளதை நமக்கு கொடுக்கறது. அப்போ வீட்டுக்குள் நமக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவது தான் வாஸ்து தத்துவம். இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டடம் நாம் கட்டுமானத்தின் மூலம் ஒரு உதவியை பெறுகிறோம் இங்கே. அப்போ வீடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது ஒரு உயர்கல்வி, மனமகிழ்ச்சி, உடல் நலம், ஒட்டுமொத்த வளர்ச்சியை தந்து குடும்பத்தில் ஒரு பாச பிணைப்பை தரக்கூடியதாக வீடு இருக்கிறது. இது ஒரு வியாபார ஸ்தலம் என்றால் அங்கே நல்ல பணியாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பணியாற்றி மற்ற நிறுவனங்களுக்கு மேலாக அது திகழ வேண்டும் என்பது தானே எதிர்பார்ப்பு. அதே இது ஒரு தொழிற்சாலையாக இருந்தால் பணியாளர்கள் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த பணியை செய்வதனால் நாம் ஒரு பெருமிதத்தை அடையலாம், உற்பத்தி வகையிலும் பல லாபங்களை அடையலாம். அதே இது ஒரு மருத்துவமனையாக இருந்தால் பணியில் அமர்ந்துள்ள மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு புத்திசாலித்தனமாகவும் இருந்து அற்புதங்களை நிகழ்த்தி உயிர்களை காத்து ரட்சிக்க வேண்டும். இதே இது ஒரு ஆய்வு கூடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அசாதாரண கண்டுபிடிப்புகள் வெளிவந்து அந்த துறையில் பெரிய வெற்றியாளராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்குள் உள்ளே உறந்திருக்கும் சிறப்பு அம்சங்களை வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு மிக சிறப்பான வாஸ்து அம்சம் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு வாசல் உள்ள வீடு. மேற்கு வாசல் உள்ள வீடுகள் எப்படி நமக்கு நன்மை தரும் பார்ப்போமா? ரைட். மேற்கு வாசல் உள்ள வீடுகளில் பொதுவாக மேற்கு வாசல் வீடுகளில் போர்ட்டிகோ ஹைட்டாக இருக்கணும். அப்புறம் போகும் பொழுது என்ன ஆகும்னா, மேடாக போகக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் சிட் அவுட்டை விட முன்னால் ஹால் ஹைட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமேல் போக அதாவது மேற்கு பள்ளமாகவும் கிழக்கு மேடாகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு சில பேர் நடைமுறைக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போனால் உயரமாக இருக்கிட்டே போகணும்பாங்க. அது எந்த திசை வாசலுக்குன்னு இருக்குல்ல, எல்லா திசைக்கும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. மேற்கு வார்த்த வீடு நடு மையத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, அதை மேற்கை பிரிச்சுக்கிட்டால் 9 பகுதியாக பிரித்தோம்னா இந்த பக்கம் ஒரு 3 பங்கு, இந்த பக்கம் ஒரு 3 பங்கு, 4, 5, 6 இந்த பங்கில் வாசல் வைக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஆரம்ப காலத்தில் நமக்கு முன்னோர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். வாசல் கால் இப்படி தான் வைக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
மேற்கு பார்த்த வீட்டில் சில வீடுகளில் வாசல்லையே செப்டி டேங்க் போடுறோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. செப்டி டேங்கு இருக்கக்கூடாது. அதே போல் தண்ணீர் தொட்டி அதுவும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், தண்ணி தொட்டி, நல்ல தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அது அங்கே இருக்கக்கூடாது. மேற்கு திசையில் தென்மேற்குலேயும் இருக்கக்கூடாது, வடமேற்குலேயும் இருக்கக்கூடாது. சரி, செப்டி டேங்க் எங்கே சாமி போடலாம்? செப்டி டேங்க் பொறுத்தளவில் மேற்கு திசையை ஒட்டியே எந்த செப்டி டேங்க் வரக்கூடாது. அது வடக்க ஒட்டி இருக்கணும். வடக்கு மையப்பகுதியிலேருந்து மேற்க ஒட்டி இருக்கணும். வாயு மூலையில் ரொம்ப கரெக்டாகவும் போடக்கூடாது. ரெண்டாவது, நிறைய பேர்கள் வாயு மூலையில் லெட்டின் பாத்ரூம் போட்டு அது மேலே ஒரு கீழே செப்டி டேங்க் மேலே லெட்டின் பாத்ரூம் போட்டால் வாயு மூலையில் குழியுடன் கூடிய கழிப்பிடம் இருந்தால் அது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனையே வரும். ஒரு வழி இல்லை. பெரிய பெரிய வீடுகளில் அக்னி மூலையில் செப்டி டேங்க் போடுறாங்க, போடக்கூடாது. எப்போவுமே மேற்கு பார்த்த வீடை கிழக்கு திசை கொல்லைப்புறம் என்று சொல்கிறாங்க. கொல்லைப்புறத்தில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மேற்கு பார்த்த வீடும் தெற்கு பார்த்த வீடும், ஏன் எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு சார்ந்த வடக்கு இந்த பகுதியில் மாடிப்படி வரக்கூடாது, லெட்டின் பாத்ரூம் வரக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அறைகளிலும் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் வரக்கூடாது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்க காலி இடம் விடணும், வடக்க காலி இடம் விடணும். அப்படி விடாமல் கட்டினால் அந்த வீட்டில் போய் முன்னேற முடியாது. அப்போல்லாம் ரெண்டாவது, பின்னால் இருக்கக்கூடிய காலி இடத்துல மழை பெஞ்ச தண்ணிலாம் வலிஞ்சு முன்னால் ரோட்டில் சாக்கடைக்கு வரணும் அப்படின்ட்டு கிழக்கு மேடாக மாற்றக்கூடாது, வடக்கு மேடாக இருக்கக்கூடாது. வடக்கும் கிழக்கு மேடாக இருந்தால் பொருளாதாரத்தில் நெருக்கடி, குழந்தைகள் கல்வியில் பிரச்சனை வரும். மேற்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலை என்பது நார்த் ஈஸ்ட் கார்னர், அந்த மூலையில் கிச்சன் வரக்கூடாது ஒன்று. அப்புறம் அதுக்கு ஒட்டிய மாடிப்படி போடக்கூடாது, மாடிப்படி கடையில் ஒரு லெட்டின் பாத்ரூம் போடுறாங்க நிறைய பேர், அப்படி போடக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்து ஒரு வாசல் இருந்தாலும் வடக்கு பார்த்து மையத்தில் ஒரு வாசல் இருந்தால் அந்த வீடு ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றும். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். என் வீடே மேற்கு பார்த்த வீடு தான். அதில் நான் சந்து விட்டு ஒரு வடக்க ஒரு வாசல் வச்சுருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், நல்ல முன்னேற்றம். அதே போல் மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு திசையில் தென்னை மரங்கள் வைப்பது, பெரும் மரங்களை வைப்பது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல் பல வீடுகளில் மேற்கு திசை பார்த்த வீட்டில் வடகிழக்கு மூலையில் துணி துவைக்கிற பெரிய கல்லை கொண்டு போய் வச்சுருக்காங்க. பல இடங்களில் பார்த்தாச்சு. கிணறு இருக்கலாமா? இருக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறு வரக்கூடாது ஒன்று. அதே போல் கிழக்கில் அக்னி மூலையில் கொண்டு போய் டாய்லெட் போடுறாங்க, அது போடக்கூடாது. வேறு வழி இல்லை, கார்னர் ஹவுஸாக போச்சு, மேற்கு திசையும் தெற்கு திசையும் சந்திக்குது அப்படின்னா அந்த திசையில் மாடி ஒரு ரூம் எடுத்தே ஆகும். மேற்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கில் ஒரு அறை இருக்கணும், அது இருந்தால் தான் வெற்றியை கொடுக்கும். ஒரு ஷெட்டாவது போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நிறைய பேர் கிழக்க ஒட்டி மாடி எடுத்து கட்டிடுறான், மேற்க ரூமுக்கு காலி இடமா இருக்குது. அந்த மாதிரி வீடுகளில் போய் நான் பார்த்துருக்குறேன். அவங்களாம் போராடிக்கிட்டு கிடக்கிறாங்க, பிள்ளைகளோட போராட்டம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. தெற்கு மேற்கு தான் உயர்ந்திருக்கணும், வடக்கு கிழக்கும் தாழ்ந்திருக்கணும். அது தரையாக இருந்தாலும் சரி, மாடியாக இருந்தாலும் சரி. அப்புறம் அதே போல் வடக்கு கிழக்கு ரொம்ப திறந்து ஜன்னல்கள்லாம் நிறைய இருக்கணும். மேற்கு பார்த்த வீட்டில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு கேட்டால், பழைய வீடை கட்டிடுவான் முதல்ல, அப்புறமேலு கிழக்க காலி இடம் கொஞ்சம் வச்சுருப்பான். அதில் இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டை விட அந்த வீடு ரொம்ப உயரமாக போயிடும், அதில் ஒரு ஃப்ளோர் எடுத்துருவான். அதை எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய விஷயம். சில வீடுகளில் பொறுத்தளவில் மேற்கு திசை பார்த்த வீடுகளில் நிறைய முன்னால் காலி இடத்தை விட்டு கடைசியில் போய் கட்டிடுவோம். முன்னால் காம்பவுண்டு போட்டு மரம் செடி கொடியெலாம் வச்சுக்குவோம், கார் நிப்பாட்டுறேன் அது பண்ணுறேன்னு நிப்பாட்டிட்டு பின்னால் கொண்டு கட்டிடுவோம். அந்த மாதிரி வீடுகளில் உள்ளவங்க எல்லோரும் எழுந்திருக்க முடியல. ராம்நாடு, பரமக்குடி, திருப்புல்லானி, ராமேஸ்வரம் அந்த மாதிரியான பகுதிகளிலெல்லாம் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த கிழக்க ஒட்டி கட்டியிருப்பான், இல்லைன்னா அக்னி மூலையை ஒட்டி கட்டியிருப்பான். சண்டை சச்சரவு பிரச்சனை, ஆப்ரேஷன் செலவு, கர்ப்பப்பை கோளாறு, நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஆண்கள் வீடு தங்க மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால் மேற்கு பார்த்த ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 10 அடி மேற்க காலி இடம் விட்டிங்கன்னா கிழக்க ஒரு 20 அடி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும், அதில் தான் பண்ணிக்கணும். அதனால் மேற்கு திசை பார்த்ததுக்கு வடமேற்கு திசையில் கொஞ்சம் காலி இடம் விடணும்,
வடக்கு இங்கேருந்து வடக்கு பாதை நடபாதையாட்ட ஒரு பெரிய கேட் வச்சுக்கணும். வீட்டுக்கு தலைவாசல் மேற்கு வாசல் ஒன்று வைக்கணும். வடக்கு வாசல் ஒன்று வச்சிங்கன்னா பெரும் தொழிலதிபராக மாறலாம். மேற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில் தான் அடுப்படி இருக்கணும். தென்மேற்கு திசை கன்னி மூலையில் தான் படுக்கை அறை இருக்கணும். விருந்தினர் அறைகளே தெற்கு திசையில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப 20 அடி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். மாடிப்படியே வாயு மூலையில் தான் போடணும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபோர்ட்டிகோ வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அகலமான இடம் இருந்தால் தான் அதையும் வெற்றி பெற முடியும். அதனால் மேற்கு பார்த்த வீடுகளில் பெரும்பாலும் ஃபோர்ட்டிகோ வந்து லோவாக போட்டாங்கன்னா அதுக்கப்புறமேல் மாடி எடுக்க போகும்போது அந்த மேற்கு பள்ளமாயிருது. அதனால் மாடி எடுக்கும்போது மேற்கு பார்த்த வீட்டிற்கு ஃபோர்ட்டிகோ லோ ரூஃபில் இருந்தால் அதை சீலிங் லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருப்பி ஒரு தடவை சீலிங் ஒன்று போட்டுட்டு தான் நீங்கள் வீடை கட்டணும். இது ஒரு விஷயம். தரைக்கு மேலே தண்ணி தொட்டி தென்மேற்கு திசையில் வரலாம், தரைக்கு அடியில் வரக்கூடாது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் செப்டி டேங்க் போடக்கூடாது. தென்மேற்கு திசையில் பொறுத்தளவில் தரைக்கு மேலே தண்ணி தொட்டி கட்டிக்கலாம். தெற்கில் போய் செப்டி டேங்க் போடக்கூடாது. அதே போல் ஈசானிய மூலை அடைச்ச மாதிரி காலி இடத்துல செட்டு போட்டிருக்காங்க. திருச்சிக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து வடக்கு பார்த்து வீடு தான், ஈசானிய மூலை அடைச்சி 2 கடை கட்டுறேன்னு அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வளர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிறைய பேர்களுக்கு இந்த முறை தெரியல. ஏன்டா வாஸ்துவை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, வீடு ஒரு பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மனிதன் சுகமாக வாழ முடியும். அதனால் மேற்கு எந்த திசை வீடாக இருந்தாலும் ஆஸ்பர் வாஸ்து ரூல் படி இருக்கணும். வாஸ்து சாஸ்திரப்படி கடைப்பிடிச்சே ஆகணும். கட்டிட்டீங்க தப்பாக ஆகிட்டிங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயத்தை திருத்திக்குங்க. பூமிக்கு அடியில் செப்டி டேங்கு கன்னி மூலையில் இருக்கா, தென்மேற்கில் இருக்கா, அதை நீங்கள் தோண்டி எடுத்து மண்ணை போட்டு மூடிடணும். சும்மா அதெல்லாம் பாதாள சாக்கடையை அடைச்சாச்சு, அந்த குழிமத்திரை இருக்குது, அது ஏதாவது தீமை வருமானலாம் கேட்காது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணை கொட்டி மூடிடுங்க. அப்புறம் வீட்டில் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. மேற்கு வாசலை தெற்க ஒட்டி வச்சிங்கன்னா பெண்கள் சோரம் போயிடுவாங்க. அதனால் பல வீடுகளில் அப்படி இருக்குது. ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் போயிடுவாங்க. பெண்களே இறங்கி வீட்டை விட்டு இறங்கி பல வேலைகளை அவங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒழுக்கத்திற்கு கெட்ட பேரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ